நமஸ்காரம். அடியார்கள் வாழ அரங்கன் நகர் வாழ சடகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மரவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. கடந்த நாட்களில் இந்த டெம்பிள் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேசக்கூடிய கோயில் அப்படின்னா யோகராமர் நெடுங்குணம். ஆக்சுவலாக இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில், அதாவது நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி வழியாக திருவண்ணாமலை போகிறதுக்கான வழியில் சேத்துப்பட்டுக்கு முன்னாடியே, திருவண்ணாமலைக்கு முன்னாடி சேத்துப்பட்டுக்கு முன்னாடியே வந்தவாசிலிருந்து போகக்கூடிய வழியில் அந்த ரோட் மேலேயே இருக்கக்கூடிய வலதுபுறத்தில் மிக பிரம்மாண்டமான தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய ராமர் கோயில் அப்படின்னு சொன்னால் அது நெடுங்குணம் யோகராமருடைய திருக்கோவில் தான். அமர்ந்த கோலத்தில் பத்மாசனத்தில் சின்முதிரையோட ராமரோட சீதையும் இவ ரெண்டு பேருக்காக லக்ஷ்மணனும் காட்சியளித்து ரொம்ப சிறப்பாக வழிபடக்கூடிய வேண்டிய யோகராமர் கோயில் அப்படின்னா அது நெடுங்குணம் ராமர் கோயில் தான். அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் அப்படின்றது, திருப்தி அப்படின்றது நிச்சயமாக உறுதியாக வரும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவம். இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, சுகபிரம்ம ரிஷிக்கு ராமர் காட்சி அளித்ததா இந்த இடத்துல ஐதீகம். அவருக்கு வேதத்தை குறித்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை. வேதத்தை ஆஞ்சநேயர் தன் மடியில் சோடியில் படிக்கிறதாகவும், இங்கே ஒரு அந்த அந்த கர்ப்பகிரகத்தில் உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ராமர் அமர்ந்த கோலத்தில், இடது பக்கத்தில் சீதை அமர்ந்த கோலத்தில், நின்ற கோலத்தில் லக்ஷ்மணன் இருப்பார் வில்லம்போட. ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராமர் கோயிலெலாம் எப்பயுமே வில்லம்போடு தான் ராமர் காட்சி அளிப்பார். இங்கேயும் போர் முடிச்சுட்டு தான் வர்றார். ஆனால் பத்மாசனத்தில் சின்முதிரையில் தன்னுடைய நெஞ்சில் வலது கையை வச்சுட்டு காட்சி அளிப்பார். அவர் வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிறார். இவர் நம்ம ஆஞ்சநேயர் நம்ம சுகபிரம்ம ரிஷிக்கு வேதம் தெரியணும் அப்படின்றதுக்காக இவர் படிக்க அவர் அர்த்தம் சொல்லுவார். இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பே. ஆக்சுவலாக இந்த கோயில் இப்போ நீங்கள் படவேடு ரேணுகாதேவி போய் பார்த்தீங்க அப்படின்னா ராமர் ராமருக்காக ஆஞ்சநேயர் போய் அங்கே நூறுத்தல ராவணனை வதம் பண்ணுறதுக்கு, சம்ஹாரம் பண்ணுறதுக்கு போவார். அங்கே அந்த ராவணன் ரேணுகாதேவியுடைய பக்தன். இங்கே தன்னுடைய தெய்வம் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக அனுமார் போவார். பட் ஆஞ்சநேயரை சந்திப்பா ரேணுகாதேவி. திருப்பி ஆஞ்சநேயரும் ரேணுகாதேவியை சபிச்சு ஐதீகம். உடனே ராமர் காட்சி அளித்ததால் படவேடு ரேணுகாதேவி அங்கே சாந்தமாக போயிடுவார் ராமரை பார்த்த உடனே. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கோயில் அருகாமையிலே இருக்குது. இந்த ரெண்டு கோயிலும் அப்படி அப்படி ஒரு கிட்ட இருக்கிறதால நம்ம போய் பார்க்குறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் நெடுங்குணம் ராமர் அப்படின்றது என்னுடைய அறிவுக்கு எட்டினது நான் சொல்கிறேன். ராமர் அமர்ந்த கோலத்தில் ரொம்ப சாந்தமாக கர்ப்பகிரகத்தை பிரதர்ஷனம் வரக்கூடிய ஒரு கோயில் தமிழ்நாட்டில் அப்படின்றது இந்த ஒரு கோயில் தான். மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். இங்கே விஜயராகவ பெருமாள் உண்டு. அதே போல் செங்கமலவல்லி தாயாரும் உண்டு. இவா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இந்த கோயிலில் நடுவில் சிறப்பாக ராமருடைய காட்சி அப்படின்றது, சேவை அப்படின்றது நம்ம பார்க்கணும் அப்படின்னா நெடுங்குணம் யோகராமர் தான். இந்த கோயில் பற்றி சொன்னோம். நான் போயிட்டு ரொம்ப சந்தோஷம். அந்த 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 டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான சந்தோஷத்தை என் மனசுலேயும் சரி என்னுடைய கண்ணிலையும் சரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அது இந்த கோயில் ஒன்று தான். ட்ராவல் லாங் ட்ராவலாக இருந்தது.
காஞ்சிபுரம் டு வந்தவாசி, வந்தவாசி டு திருவண்ணாமலை அப்படின்றது வந்து ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு நான் போனேன். வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குலதெய்வத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். த பெஸ்ட் டெம்பிள் என் லைஃப்பில் ரீசெண்ட் டைமில் நான் பார்த்தது அப்படின்னா நெடுங்குணம் ராமர் தான். அவசியம் எல்லோரும் போய் தரிசிக்க வேண்டிய முக்கியமான ராமர், தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த மிகப்பெரிய ராமர் கோயில் இதுதான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ராம ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய ஜெய ஸ்ரீராம், ஜெய சீதாராம். நான் திருப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிற ஒரே விஷயம், ராமர் அப்படின்றது வந்து நான் வந்து இது வாஸ்துக்குடியோ இல்லை ஜோதிடமோ எதுவுமே நான் இதில் கோரிலேட் பண்ணி பேச விரும்பலை. பட் உங்களுக்கு குழந்தை பேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தள்ளி போகிறது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சேவிக்க வேண்டியது இந்த கோயில், ராமருடைய கோயில். வேலை நிமித்தமாக அதே மாதிரி குழந்தைகள் இருக்கா, ஆனால் அவள் வந்து ஒரு ஸ்ரத்தையாக பெரியவாளுடைய பேச்சு கேட்டு ரீதியாக இல்லை அப்படின்னும்போது ராமரை போய் தரிசிங்க. குழந்தைகளோட ரொம்ப எக்ஸலண்ட்டாக சிறப்பாக பேர் சொல்லும் பிள்ளையாக விளங்குவா அப்படின்றது. அதே மாதிரி குழந்தை பேர் தள்ளி போட்டாலும் பேர் சொல்லும் பிள்ளை உங்களுக்கு வந்து வரமாக கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய தீர்க்கமான ஒரு விஷயம். அவசியம் அனைவரும் தமிழ்நாட்டில் பிறந்தவா எல்லாருமே நெடுங்குணம் ராமர், அது இப்போது அது நெடுங்குன்றமாக இருந்தது, இன்றைக்கி குணமாகி போச்சு. த பெஸ்ட் டெம்பிள், அவசியம் போய் பாருங்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜிஆர் திருவடிகளே சனம், ஆண்டாள் சொக்கலிங்கம் திருவடிகளே சனம் சனம் சனம்.